இவருக்கு இதை பார்த்ததும் ஷாக்கு தான். ஹீரா எதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு ஷென் கூட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கா? கம்பெனி விவகாரம்னா கம்பெனிலே பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாக தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அது எதுவும் பெருசாக காட்டிக்கிறது இல்லை. அதுக்குள்ளே இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்துடுறாரு. ஏங்க வந்துட்டீங்க, சாப்பிடாம நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்லைங்க ஒரு சின்ன முக்கியமான வேலை வந்துடுச்சு, அதனால டேபிள் புக் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிறப்போ, எதுக்கு மிஸ்டர் லீ அதை நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் இல்லையா, இல்லைல்ல பரவாயில்ல, நமக்குள்ள பிஸ்னஸ் ரீதியாகவும் நட்பு இருக்குது, நான் டேரெக்டாக வந்து சொல்கிறது தான் மோரா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர்றப்போ போய் வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க மியா கிட்ட, என்ன தைரியம் இருந்தால் லாபியில் அத்தனை ஸ்டாஃப்ஸ் முன்னாடியும் நீ என்ன செடியூஸ் பண்ணிட்டே அப்படின்னு சொன்ன அந்த வீடியோவில் நான் பார்த்தேன், உன்னெல்லாம் செடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறப்போ, வந்தலி எதுக்காக திடீர்னு இந்த ரெஸ்டாரண்ட் வேண்டான்னு சொன்னேன், அதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா உங்கள் அக்கா மேலே இருக்கா அப்படிங்கிறத காரை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு தானே, அப்படி தானேங்கிறதுக்கு, ஆமாம் அலி என்ன பண்ணுறது, தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ண வேண்டாம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் அக்கா கூட அந்த ஷென் உட்காந்து சாப்பிட்டு இருந்தான் அப்படிங்கிற எதையுமே வந்துட்டு லீ வந்து ஓயங்கிட்ட சொல்கிறது இல்லை. இந்த பக்கம் வழக்கம் போல் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களோ ஹீரோவோட அம்மா அங்கேயே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வட்டம் வேற ஒருத்தர் வராரு. ஒரு 2-3 டேபிள் தள்ளி ஆப்போசிட்டில் இவங்களை பார்த்த மாதிரி உட்காந்துட்டே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாக தான் ஹீரோவோட அம்மா நோட்டீஸ் பண்ணுவாங்க. அந்த நபரை பார்த்தது இவருக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவர் தான் ஹீரோவோட அப்பா. அவரை பார்த்து மனசு நொந்து போய் இவங்க அழுதுகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த பக்கம் வீட்டில் படம் போட்டே காமிச்சிடுறாங்க ஹீரா ஆஃபீஸில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே அப்போ தான் வந்து வீட்டுக்கு வருவார் ஓயங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே மேலே நின்று திருன்னு முழிச்சிட்டு இருப்பாரு. சேர்மேன் கீழே கூப்பிட்டு என்னடா இது அப்படிங்கிறப்போ அப்படியே எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஹீரா எல்லாத்தையும் சொல்லுவா, உண்மையை தான் சொல்லுவா. ஆனால் எல்லாமே ஒரு எகென்ஸ்டாக போகிற மாதிரியே சொல்லிடுவா. ஆக்சுவலாக இந்த மியா பொண்ணு வேறு யாரும் கிடையாது, சேல்ஸ் மேனேஜர் சென் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன தெரியுமா ரூமர் போயிட்டுருக்கு, இந்த ஓயங்க வந்து அந்த பொண்ணு கைக்குள்ளே போட்டுக்கிட்டதுனால தான் அவளோட பாய் ஃப்ரெண்டான ஷெனை வந்து பிரேக்கப் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி போகுது. ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா. நான் ஏற்கனவே அந்த மியா பொண்ணை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு உனக்கு செக்ரட்டரி அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நூல் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அண்ட் தென் இவரும் நம்ம மியாவோட ப்ரொஃபைலை பார்த்துருப்பார். அந்த பொண்ணு ஃப்ரான்ஸில் வந்து காஸ்மெட்டிக் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கா. அவளோட ஸ்டாண்டர்டுக்கு சாதாரண செக்ரட்டரி வேலையா அப்படிங்கிறாங்க. இதை பாருப்பா, இதில் பர்சனலாக யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சென்னுங்கிறவன் தான் அந்த மியா பொண்ணை ஏமாத்திருக்கான். இன்னும் சொல்ல போனால் நம்ம கம்பெனி கார்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அந்த பொண்ணு வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணான். பட் அவங்க அப்பா கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சிட்டிக்கு வெளியே போய் வேலை பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் எனக்கு செக்ரட்டரியாக போயிருக்கா. எனக்கு இதில் எந்த ஒரு தப்பாவும் தெரியல. இவர் கத்துறாரு, டே கம்பெனியோட ரெப்புடேஷன் என்ன ஆகுது, மற்ற மெம்பர்ஸ் என்ன நினைப்பாங்க, ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படியே இவருக்கு பிளட் ப்ரெஷர் ஏறிடுச்சு அப்படிங்கிறது ஒரு முகத்தை பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீராவும், அப்பா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற சமயத்தில், கொஞ்ச நாள் நீ வீட்டுக்கு வர்றதில்ல, வெளியே அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்காமா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு, ரீசனோ பிரச்சனையோ இல்லைப்பா, அடிக்கடி டக்குன்னு ஆஃபீஸ்க்கு போகணும் கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான், லேட் நைட் ஒர்க் பண்ணாலும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வர வேண்டாம் இல்லையா, அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருந்தால் பெட்டர்னு தோணுச்சு அப்படிங்கிறப்போ புரிஞ்சுக்கிறாரு. சரி வளர்ந்த பொண்ணு தானே, அவளோட சுதந்திரப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நேரங்காலமாக வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் அவங்கள வந்து பக்கத்தில் தன்னோட டேபிளில் உட்கார வச்சு ஹீரோவோட அம்மா சரக்கெல்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க. சாப்பிட்டதுக்கு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு இன்னும் என்ன வேணாலும் நான் ஆர்டர் பண்ணுறேன், நீங்கள் எப்போ ரிலீஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னொரு 2 வருஷம் இருக்கே நீங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்கு அப்படிங்கிறப்போ, இல்லை என்னோட நன்னடத்தை காரணமாக 22 வருஷ தண்டனை 20 வருஷம் மட்டும் போதும்னு சொல்லிட்டு 2 வருஷத்தை கேன்சல் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம பொண்ணு ஹீரான்னு ஆரம்பிக்க, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோட அம்மாவுக்கு வாய்ஸ் வெளியே வருது, உள்ளே போகுது. ஆனால் இவரை பார்த்ததுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சேர்மேன் கூட ஹீரோவோட அம்மா இருந்தப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இவரை பார்த்ததுக்கு அப்புறமாக ஒரே ஆனந்த கண்ணீராக இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. எப்படி இவர் ஜெயிலுக்கு போனார், எப்படி இவங்க சேர்மேனை கால் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம போக போக பார்க்கலாங்க. இந்த பக்கம் லீயோட சிஸ்டர் வீட்டுக்கு வந்து, அண்ணன் எனக்கு சப்போர்ட்டே பண்ணுறதில்ல, என்னை இன்சல்ட் பண்ணிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டேயும் அம்மா அப்பா கிட்டேயும் வத்தி வச்சிடுறா. அவங்க கிட்டத்தட்ட லீயை உட்கார வச்சு விசாரணை பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. கடைசியில் லீ அந்த வீடியோ எல்லாத்தையும் காட்டிட்டு, பார்த்தீங்களா இவங்க எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கோவம் வந்துடுது. இப்போ சொல்லுங்கள், ஒரு அண்ணனா நான் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, அவளை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறப்போ தாத்தாலேருந்து அம்மா அப்பா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. கரெக்டு தான் லீ, இதுக்கப்புறமாக விஷயத்தில் நாங்கள் தலையிடவே மாட்டோம், இவங்க கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீ பண்ணது ரொம்ப தப்பு, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை நீ இப்படி அவமானப்படுத்திருக்க கூடாது, இதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக உங்கள் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் மியாவுக்கு தூக்கமே வரல, என்னடா தன்னை சுற்றி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா.
அப்போ பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய சுவி பொண்ணுகிட்ட இருந்து கால் வரும். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அப்பா கூடிய தங்கிடலாங்கிற முடிவு பண்ணிட்டியா, எப்போ நீ வந்துட்டு சென்னை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ மனசு தாங்கலை. ஏன்னா சுவி கூட எந்த அளவுக்கு மியா க்ளோஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அடுத்த நாள் எழுந்த மியா வந்துட்டு மனசுல ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிறா. நாம அதை ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். ஷெங் வந்து நம்மளை ஏன் பிரேக்கப் பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சும்மா அந்த ரூமர்கள்லாம் பயந்துட்டு போகக்கூடாது. அப்படி போனால் அது உண்மை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தீயா வந்து வேலை செய்கிறாங்க. ஓயங் வர்றதுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. ஆஃபீஸ் ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. என்னென்ன ஃபைல்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் வர்றது ஓயங்க கிடையாது. ஓயங்கோட அப்பா இந்த கம்பெனியோட சேர்மேன். அவர் வந்து என் கூட வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போய், இதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்ய வேண்டாமா, 15 மாதத்துக்கான சம்பளத்தையும் நான் உனக்கு கொடுக்க சொல்கிறேன். தேவையில்லாமல் ரூமரெல்லாம் வந்துட்டு இருக்கு. அது வந்து நான் நல்லது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். என் பையனோட ஃபியூச்சருக்கும் இந்த கம்பெனியோட ஃபியூச்சருக்கும், அதனால தான் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற சமயத்தில், இல்லை சார் என்னால் வேலையை விட்டு நிற்க முடியாது, நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன், அதுதாம்மா நாங்களே வேலையை விட்டு நிறுத்துறோம் அப்படிங்கிறோம்ல, சம்பளத்தையும் கொடுத்துருவோம் அப்படிங்கிறப்போ, இல்லை சார் இப்போ அது பிரச்சனை கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரூமர் தான், எனக்கு ஓயங் மேலே அப்படி எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் என்னை வேலையை விட்டு நிறுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது காரணம் சொல்லி நிறுத்துங்க. நான் வேலை சரியாக செய்யலை, இல்லை கரெக்ட் டைமுக்கு வரல, அப்படி ஏதாவது சொல்லி நிறுத்துங்க. சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ரூமரை நம்பிட்டு அதுக்காக என்ன வேலையை விட்டு நிறுத்தாதீங்க, கடைசியில் அது உண்மையாயிடும் அப்படிங்கிறப்போ இவர் இந்த பொண்ணு அப்படி குறுகுறுன்னு பார்க்குறாரு. என்னடா அந்த பொண்ணு ரொம்ப வந்து தெளிவாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே அப்படியே சீன் கட் பண்ணால் கடைசியில் மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு சேர்மன் இந்த பொண்ணை கூப்பிட்டு வராங்க. அங்கே ஹீரோவும் இருப்பாங்க, ஓயங்கும் இருப்பாங்க, இன்னும் இந்த கம்பெனியோட சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்களா. அந்த சமயத்தில் சேர்மன் வந்ததும், நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன், நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமாக மீட்டிங்கை கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என் பையனுக்கு இப்போ செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த மியாங்கிற பொண்ணுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே இந்த இடத்துல அதை நான் ஸ்டாப் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என் பையனான ஓயங்க பற்றியோ இந்த மியா பொண்ணை பற்றியோ யாரும் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே ரூமர் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ வீடியோ ஃபுட்டேஜில் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை ஷேர் பண்ணவும் கூடாது. அப்படி யாராவது மீறி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவேன். அவங்க எவ்வளோ சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்ல ஹீரோவால் பேண்ட்டு பார்ப்பாங்க. ஈவன் ஓயங்குக்கும் என்னடா இது ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை சொல்லிட்டு சேர்மன் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓயங்க கேட்பாரு, என்ன மியா என்ன நடந்தது, எங்கள் அப்பா உன்னை எப்போ பார்த்தாரு, அவர் தான் மீட்டிங்க்கு உன்னை கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ மியா வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஆஃபீஸ் ரூமில் க்ளீன் பண்ணிட்டு இருந்தப்போ உங்கள் அப்பா வந்தார், உங்கள் அப்பாட்ட நான் பேசினேன், அவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன பேசினேன், அப்படியெல்லாம் பேசி வந்து எங்கள் அப்பாவை புரிய வச்சுக்க முடியாதே அப்படிங்கிற சமயத்தில் தான் இன்னும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும் காட்டுறாங்க. ஆனால் மியா பேசுனது ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணாக தெரியுது. அவள் வந்து எமோஷனலி வீக் கிடையாது அப்படிங்கிறது சேர்மனுக்கு புரிஞ்சு போச்சு. அட் த சேம் டைம் உங்கள் பையனுக்கு எனக்கு இடையில எதுவும் இல்லை, ஃப்யூச்சர்லேயும் அந்த ஐடியா கிடையாது, என்னால் உங்கள் பையனையெல்லாம் லவ்வெல்லாம் பண்ண முடியாது, அப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மியா சொல்லியிருப்பா. சேர்மன் யோசிக்கிறாங்க, என் பையன்கிட்ட என்ன குறைச்சல், எல்லாமே இருக்குது, நல்லா இருக்கான், வசதியாக இருக்கான், ஃப்யூச்சரில் கூட இப்படி நடக்காதுன்னு இந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக சொல்கிறாளே, சரிம்மா அப்போது உன்னோட பார்வையில் என் பையன் எப்படிப்பட்டவன், நீ அவனை எப்படி யோசிச்சு வச்சிருக்க அப்படிங்கிறப்போ, உங்கள் பையனை ஆரம்பத்தில் நான் பார்த்தப்போ பணக்கார வீட்டில் பிறந்த ஒட்டுண்ணியாக தான் பார்த்தேன். காசு இருக்குது, வசதி இருக்குது, பவர் இருக்குது, இதெல்லாத்தையும் அனுபவிக்கிற ஒரு பையனாக மட்டும்தான் உங்கள் பையனை பார்த்தேன். ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது உங்கள் பையனுக்குன்னு தனியான பேஷன் இருக்குது, கிக் பாக்ஸிங்கில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் அவர் ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காரு. அப்படி அந்த ஒரு மேட்சை ஜெயிக்கிறதுக்கு அவர் எத்தனை மேட்ச்சில் கலந்துக்கிட்டார் தெரியுங்களா? நான் கவுண்ட் பண்ண வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மேட்ச்சில் கலந்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அது எல்லாத்துலேயும் அவர் தோத்து தான் போனார். ஆனாலும் விடாப்பிடியாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஒரு விஷயத்தை நாம் பிடிச்சி போய் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் வெற்றியை பார்க்காம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்பு உங்கள் பங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஷெங்குக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ரூமரெல்லாம் கூட இங்கே போயிட்டு தான் இருக்கு. உங்கள் பையனுக்காக ஷெங்கை நான் தான் கழட்டி விட்டேன்னு சொல்லிட்டு அது உண்மை கிடையாது. அப்படி ஷெங் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போகிறப்போ அந்த இடத்துல வந்து எதர்ச்சியாக பார்த்தது மிஸ்டர் லீயும் உங்கள் பையனான ஓயங்கும் தான். அங்கே என்ன நடந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு 3வது மனுஷனா கூட அதை அவரால் ஏற்றுக்க முடியாமல் ஷெங்கை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு போயிருக்காரு. அதோட அவரோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்டும் இருக்குது. அவர் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கிறப்போ அதில் சரி எது தப்பு எது அப்படின்னு பிரித்து பார்க்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. ஸோ அதில் அவரோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொன்னதுனால தான் பையன்கிட்ட இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் சொல்ல போனால் என்னது என் பையன் கிக் பாக்ஸிங் மேட்ச்சில் கலந்துட்டு இருக்கானோ அப்படிங்கிறது இவருக்கு அதிர்ச்சி தான். ஏன்னா யார்கிட்டயும் சொல்லாம தானே வச்சிருப்பாரு ஓயங். இதை சொல்லிட்டாரு, சொன்ன கையோடு அங்கே யாருக்கும் தெரியாது, சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மியாவும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்ததை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இப்போ இவர் துருவி கேட்குறாரு இல்லையா ஓயங், என்ன கேட்டும்
நான் எதுவும் சொல்லலை, இந்த ரூமர் உண்மை கிடையாது, ஃப்யூச்சர்லேயும் உண்மை ஆகாது, அது மட்டும் தான் அவங்க அப்பாவுக்கு நான் வாக்குறுதியாக கொடுத்து அவர் நம்பினாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இங்கே மியாவோட அப்பா போலீஸுக்கும் வீட்டுக்கும் நடையாக நடந்ததில் ரூனாவை பற்றி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ரூனா இங்கே சைனாவில் இருந்தப்போ எங்கே தங்கியிருந்தாங்க அப்படிங்கிறதும் அவங்க ஐடிக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டு போலீஸ்க்கு கிடச்சிருச்சு, அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ ரூனா வந்துட்டு இங்கே சைனாவில் இல்லை, எப்போவோ தாய்லாண்டுக்கு போயிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக அந்த பொண்ணு நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கா, திருப்பி கொடுக்க முடியாதப்போ இங்கிருந்து அவள் தாய்லாந்து போயிட்டதாக நாங்கள் விசாரித்த வகையில் தெரிய வந்திருக்கு. ஆனால் தாய்லாண்டில் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் தாய்லாண்டில் இருக்கிற ரூனாவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா அடிக்கடி மறந்து போயிடும் இல்லைங்களா, மறந்து போகிறப்பெல்லாம் மியா அப்படிங்கிற பேரை வச்சு தான் ரூனாவை கூப்பிடுவாங்க. இப்போ அவங்க அம்மாக்கு எல்லாம் ஞாபகம் வந்ததுக்கப்புறமாங்க என்னம்மா முகம்லாம் அடிபட்டுருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. உங்களுக்கு எப்போ மெமரி வரும் போகும் அப்படிங்கிறதே தெரியாது. என்னால் தாண்டா தங்கம் ரூனா, நீ ரொம்ப கஷ்டப்படுற. அம்மா வந்து கல்லஞ்சக்காரி, என் குழந்தைய நல்லபடியாக வளர்க்க முடியாத பாவி ஆயிட்டனே அப்படிங்கிறப்போ அம்மா தயவு செய்து வருத்தப்படாத, நீ என் கூட இருக்கம்மா, எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிறப்போ ரூனாவோட ஃப்ரெண்டு வருவாங்க. இவரோட பேர் வந்துட்டு மைக்கு. சைனாவில் இருக்கிறப்பிருந்தே இவர் ரூனா கூட தான் இருந்திருப்பாரு. ரூனா வந்து கொஞ்சம் திருட்டு வேலைகள் பண்ணுவா, அம்மாவை காப்பாற்றுறதுக்காக கேம்பிளிங் விளையாடுவா, சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணுவான்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கடனும் வாங்கியிருப்பா. அப்போ இருந்தே இவங்கெல்லாம் வளர்றப்ப இருந்தே இந்த மைக் அப்படிங்கிற பையன் கூடவே இருந்திருப்பாங்க. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தாய்லாந்து தப்பிச்சு வர்றப்போ கூட இவங்க கூட வந்திருப்பாங்க. ஏன்னா மைக்குக்கு ஃபேமிலின்னு யாரும் கிடையாது, ரூனாவும் ரூனாவோட அம்மாவும் மட்டும்தான் மைக்குக்கு தெரியும். இப்போ வந்த மைக் சைனாவில் நடக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உன்ன மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை நீனு நினச்சிட்டு நம்மளுக்கு கடன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த கேங் வந்து வசூலிக்கிறதுக்காக இன்னொரு கேங்கு கிட்ட பொறுப்பை பிடிச்சிருக்காங்க. அவங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். அப்படி கடத்திட்டு போன பொண்ணை வந்து காப்பாற்றிட்டாங்க. போலீஸ்க்கு இந்த நியூஸ் போயிருக்கு. ஏன்னா கடத்திட்டு போனவங்க அந்த பொண்ணு ரூனாங்கிற பேர் சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதான் தெரிய வந்திருக்கு நீயும் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு கச்சசில ஒரே மாதிரி இருந்திருக்கீங்க. இப்போ ரூனாங்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக நாம ஏற்கனவே சைனால இருந்தோம் இல்லையா, அந்த வீட்டில் அக்கம் பக்கத்தை விசாரிச்சிருந்திருக்காங்க. அங்க இருக்கிறவங்க மூலியமாக எனக்கு நியூஸ் வந்தது. அப்படிங்கிறப்போ ரூனா மாதிரி இருக்கிற பொண்ணு அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டதும் ரூனாவோட அம்மா பதறி போயிடுவாங்க. என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, ரூனா ரூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறி போயிடுவாங்க. அம்மா பதறாதம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படிங்கிறப்ப மைக் இருந்துட்டு நான் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரா நம்ம ஓயங்குக்கு ஒரு செக் வச்சிருப்பாங்க. ஓயங்கு தன்னோட திறமையை ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இருந்து கடைசி 6 மாதம் வரைக்கும் நம்ம கம்பெனிலான சேல்ஸ் எந்த அளவுக்கு அது ரைஸ் ஆயிருக்கு, என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ இருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ள இதே ப்ராஃபிட்டை நீ காட்டணும். அப்போ தான் உனக்கு இந்த கம்பெனி நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துப்பேன், மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதை ஒன்றும் ஹீரா வந்துட்டு தனிப்பட்ட ரீதியாகவோ ட்ரிகர் பண்ணுறதுக்காகவோ வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாரும் முன்னாடி மீட்டிங் வச்சு சேர்மேன் முன்னாடி தான் சேலஞ்சே பண்ணியிருப்பாங்க. ஓயங்குக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா தனக்கு செக்ரட்டரியாக வந்துட்டு மியா இருக்கணும். அதுக்கு அப்பா அலோவ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ நாம கம்பெனி பொறுப்புகளை தட்டி கழிக்க முடியாது. அப்படியே தட்டி கழிச்சாலும் அப்பா விட மாட்டாரு. நம்ம பொட்டென்ஷியல் என்னங்கிறத ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஏற்றுக்கிறாங்க. இவர் இப்போ திடீர்னு கம்பெனிக்கு வராரு. திடீர்னு ஒரு சில விஷயங்களை அனலைஸ் பண்ணுறப்போ நிறைய பேர் இவருக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க சில மேக்கப் ப்ராடக்ட் வந்து இந்த 6 மாதத்துக்குள்ளே லான்ச் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் அவங்க ஒரு லான்ச் பண்ணி அதில் சக்ஸஸ் காட்டிட்டாங்க, சேல்ஸும் ஹையாக இருக்குது. அடுத்த 6 மாதத்துக்கு இவங்க இன்னும் சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபேஷன் ஷோ நடத்தணும், அதை ஆர்கனைஸ் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே நடத்தியும் முடிக்கணும், சேல்ஸையும் காட்டணும், அந்த சேல்ஸு ஹையாகவும் இருக்கணும். ப்ரீவியஸாக லாஸ்ட் 6 மந்த்தாக கம்பேர் பண்ணுறப்போ அதனால இவருக்கு பயங்கரமான ப்ரெஷர் இருக்குது. ஓயங்குக்கு கீழே ஒரு டீம் இருக்கும். அந்த டீமோட கன்சல்ட் பண்ணுறப்போ தெரிஞ்சு போயிடுது பட்ஜெட் பத்தாது, பட்ஜெட் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு எங்கே காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடைசியில் அக்கா கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ஹீராவோட ரூமில் தான் வந்துட்டு இவரும் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஷெங்கு பார்த்ததும் வெளியே போ, அவுட், அவ்வளோ மட்டும் தான் சொல்லுவார். ஷெங்கு வந்து பெரிய ஆளாச்சே, வைஸ் பிரசிடென்ட்டு, என்ன சொல்ல முடியும், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துடுவார். போனதுக்கப்புறமாக ஹீரா, நீ இப்போ சொன்னது யாரை தெரியுமா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட மேனேஜரை, இவ்வளோ ரூடாக வெளியே போன்னு சொல்கிற. அப்படிங்கிறப்போ சரிக்கா, ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், மரியாதை இல்லாத மாதிரி உனக்கு தெரிஞ்சா நான் மன்னிச்சுக்கோ. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தாக்கா, எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக கொடு, இந்த பட்ஜெட்குள்ளே முடிக்க முடியாது. அப்படிங்கிறப்போ இதை பாரு, எல்லாம் முடிக்க முடியும் ஓயங்க, சும்மா உன் இஷ்டத்துக்கெல்லாம் வந்து கம்பெனி ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியாது. லாஸ்ட் 6 மந்த்ஸில் இந்த பட்ஜெட்குள்ளே தான் நாங்கள் முடிச்சோம், நீயும் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அக்கா லாஸ்ட் 6 மந்த்ஸில் நீங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பெரிய ஃபேஷன்ஸோ கண்டக்ட் பண்ணலை. அண்ட் தென் நீங்கள் லான்ச் பண்ண ப்ராடக்ட் ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் தான். ஆனால் இப்போ நாங்கள் லான்ச் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸும் அதிகமாக இருக்குது, காஸ்மெட்டிக்ஸும் அதிகமாக இருக்குது, பெரிய லெவலில் நாங்கள் ஷோ நடத்த வேண்டியதாகவும் இருக்குது, அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாதுக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அவ்வளோதான், அந்த பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா முடிச்சுடுறாங்க. ஏக்கா நீ என்ன இவ்வளோ இருக்கிற, நான் தோற்று போகணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன சேலஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓயங்க ஒரு மாதிரி வருத்தப்பட்டு வந்துடுவாங்க. இவன்லாம் வெளியே போகலைங்க, வெளியே போயிட்டான், ஓட்டு நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா ஷெங்கு. ஓயங்கால இதை ஃபேஸ் பண்ண முடியல.
ஏன்னா மற்றவங்கள எதிர்த்துடலாம், குடும்பமே தன்னோட அக்காவே தன்னை எதிர்க்கிறப்போ அதை எப்படி தாண்டி வர்றதுன்னு தெரியல. கொஞ்சம் மனசளவில் வீக் ஆகிடுறாரு. இது வந்து நம்மளோட மியாவுக்கு நல்லாவே புரியுது. கிளப்பில் வந்து இவர் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ மியா புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து, என்னால் உங்களோட வருத்தத்தை புரிஞ்சுக்க முடியுது, உங்கள் அக்காவே உங்களை சேலஞ்ச் பண்ணுறாங்க, நீங்கள் தோக்கணும்னு நினைக்கிற மாதிரி ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை, இதையும் விட நிறைய பேர் லைஃப்பில் கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆர்ஃபனேஜில் வளர்ந்தது. ஆர்ஃபனேஜில் இருக்கிறப்போ ஒரு விண்டோவை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த விண்டோ வழியாக யாராவது வந்து என்னை கூப்பிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்ட்டு விண்டோவையும் டோரையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் எங்கள் அப்பா வந்து என்னை தத்தெடுத்துட்டு போனார். ஆனால் அதுக்கப்புறமாக எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், அவர் அதுக்காக செலவு பண்ணி எவ்வளவோ கஷ்டத்தைப்பட்டு நான் தாண்டி வந்திருக்கேன். லைஃப்பில் ஒவ்வொரு நொடியும் சேலஞ்ச் தான். இதையும் ஒரு சேலஞ்சாக நினச்சி உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ இந்த கிளப்பே வந்து மிஸ்டர் லீக்கு சொந்தமானது தான். அவர் எதிர்ச்சியாக தான் வருவார். அப்படி வந்து போது உங்கள் 2 பேரை பார்ப்பாங்க. ஓகே, நீங்கள் 2 பேர் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டின்னருக்கு வெளியே போகலாமா அப்படிங்கிறப்போ நம்ம எங்களுக்கும் வெளியே போனால் தேவையில்லையேன்னு தோணுது. ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு முக்கியமான கால் வரும் மிஸ்டர் லீக்கு. கொஞ்சம் சீரியஸாக பேசிட்டு ஓகே நான் வரேன்னு சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு, சாரி காய்ஸ் இன்னைக்கு முடியாது, ஒரு முக்கியமான வேலை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருவார். எதுக்கு எங்கே வரார் அப்படின்னா, இந்த லியோட சிஸ்டர் யார் என்னன்னே தெரியாத ஆம்பளைங்க கூட சேர்ந்து ஒரு கிளப்பில் பார்ட்டி பண்ணிட்டு இருப்பா. தங்கச்சி எங்கே வேணா போட்டோம், என்ன வேணா பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்க மாட்டார். ஒருத்தர் எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பார், லியோட சிஸ்டரை. அவர் தான் இப்போ கால் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் தங்கச்சி வந்து நான் கூப்பிட பார்த்தேன், ஆனால் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது, அவங்க யார் கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்களோ அவனுங்களாம் யாருன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிஸ்டர் லீக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சரி எந்த ரூமில் இருக்கா அப்படிங்கிறப்போ, சார் அது எனக்கு தெரியாது, உள்ளே போகிறப்ப நான் வாங்கன்னு கூப்பிட்டேன், அவங்க வரல, ஆனால் அதுக்கப்புறம் வேறு ஏதோ ரூமுக்கு போன மாதிரி இருந்தது, எனக்கு பயம் வந்துடுச்சு, என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு கால் பண்ணேன், இப்போ பாருங்கள் உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க சார் அப்படிங்கிறப்போ மிஸ்டர் லீ யோசிக்கிறாரு. சரி எங்கள் அம்மாவோட கால் அட்டன் பண்ணிவிட்டு நான் வந்து என் தங்கச்சி கூட இருக்கேன், அவளை பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன் மட்டும் சொல்லுங்கள், இங்கே அவள் மற்ற பசங்க அதுவும் தெரியாத பசங்க கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கா, நான் அம்மாட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி முன்னாடி இந்த கிளப்போட மேனேஜர் இருந்தார் அப்படின்னா, என்னோட சிஸ்டர் எந்த ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாமல் ஒவ்வொரு ரூமா போய் பார்த்துட்டே இருப்பாரு. அந்த சமயத்தில் தான் இந்த லியோட சிஸ்டர் இருக்கிற ரூமை காட்டுறாங்க. அங்கே இருக்கிறவனுங்கெல்லாம் யார் என்னன்னே தெரியல, மாஸ்க் போட்டிருக்கானுங்க, முகத்தில் ஏதோ சாயம் மாதிரியெல்லாம் பூசியிருக்கானுங்க. லியோட சிஸ்டர் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு அவள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு போதை மருந்து கலக்கின ட்ரிங்கை கொடுத்துட இந்த ரூமுக்கும் வருவார் இல்லி. ஆனால் அவர் வர்றப்போ அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க, மற்றவங்க தான் இருப்பாங்க, அதாவது லியோட சிஸ்டர் இருக்க மாட்டாங்க. லீ வந்து பார்த்துட்டு சாரி நான் தேடுற பர்சன் இங்கே இல்லை, அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு போயிடுவார். எனக்கெல்லாம் திக்குன்னு ஆயிடுச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறமாங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க, சார் நான் முன்னாடி மேனேஜர் கிட்ட கேட்டேன், உங்கள் சிஸ்டர் வந்துட்டு ரூம் நம்பர் 100ல் இருக்காங்களாமா அப்படிங்கிறப்போ, நிஜமாவா ஷியோரா, நான் இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரூம்குள்ளே வரப்போ தான் தெரிய வருது இவனுங்கெல்லாம் அந்த மயக்க மருந்து கொடுத்து ரேப் பண்ண போவாங்க. நல்ல வேலை வந்துட்டாரு, அவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு தன்னோட சிஸ்டரையும் அங்கேருந்து ஒரு காப்பாற்றி கூப்பிட்டு வருவாங்க. அசிஸ்டன்ட் வந்து என்னாச்சு சார்ங்கிறதுக்கு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுவார். அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியுமா? முடியாது. இவங்க வச்சிருக்கிற ஹோட்டலில் ஒரு சூட் ரூமை புக் பண்ணிட்டு தங்கச்சிக்கு வந்து நினைவு தெரியட்டும் அப்படிங்கிற அளவுக்கு விட்டுடுறாரு. அவளும் தூங்கி எழுந்து வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, நான் எப்போ இங்கே வந்தேன், நீ என்ன நான் இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பயங்கர கோபம் தான் லீக். கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீ வந்து என்ன நினப்பில் இருக்கேன்னு எனக்கு தெரியலமா, நான் மட்டும் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருந்ததுன்னா அவனுக்கு வந்து உனக்கு ட்ரக் கொடுத்துருக்கானுங்க, உன்னை ரேப் பண்ணியிருப்பாங்க, என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, உன்னால் அதை ஃபீல் பண்ணவே முடியல, நீ ஒரு பொம்பளை புள்ள, அந்த இடம் உனக்கு சேஃப் இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது அப்படிங்கிற சமயத்தில் இப்போ எதுக்கு நான் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கேன், அதான் எதுவும் நடக்கலையே, கரெக்டான சமயத்துக்கு நீ வந்து என்னை காப்பாற்றிட்டியா அப்படிங்கிறப்போ பயங்கர கோபம் வரும் வந்து லீக்கு. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரி நீ அங்கே போய் பார்ட்டி பண்ண, ட்ரிங்க்ஸ் பண்ண, அவனுங்கெல்லாம் யார், உன் ஃப்ரெண்ட்ஸா, காலேஜில் ஒன்றா படித்தவங்களா, ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை வீசாட்டில் ஒரு 1 வீக்காக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது பலார்னு ஒன்று கொடுப்பாரு. அது இந்த சிஸ்டர் எதிரே பார்த்துருக்க மாட்டா. அண்ணா அப்படிங்கிறப்போ, இதுக்கப்புறம் நீ அண்ணான்னு கூப்பிடுற அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும், இல்லை அப்படின்னு அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, வீட்டில் போயிட்டு அம்மா அப்பா கிட்டே தாத்தா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுவேன், இதுக்கப்புறமாங்க உங்ககிட்ட எந்த கிரெடிட் கார்டும் இருக்காது, உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டையும் நான் பிளாக் பண்ணுறேன், எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸு ஹேண்ட்பேக் எதையும் நீ யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் உங்ககிட்ட காரும் கிடையாது, நீ காரை ஓட்டக்கூடாது, அப்படி உனக்கு கார் வேணும் எங்காவது போகணும் வரணும் அப்படின்னா நான் ஒரு காரை கொடுக்குறேன், இல்லை டிரைவர்கிட்ட வந்து ஃபோன் நம்பரையும் கொடுப்பேன், உங்ககிட்ட ஃபோன் கூட இருக்கக்கூடாது, உனக்கு ஏதாவது வேணும்னா நீ அந்த டிரைவர் கிட்ட சொல்லு, அவர் உன்னை எங்கே வேணுமோ கூப்பிட்டு போவார், எங்கிட்ட அவர் ஏதாவது வேணாலும் இன்ஃபார்ம் பண்ணிப்பாரு, அவர்கிட்ட மட்டும்தான் ஃபோன் இருக்கணும், இப்போ நான் உன்னை வந்து இங்கே பிக்கப் பண்ணிட்டு போகிறத கூட நான் டிரைவர் கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். அடுத்தது நம்மளோட மெயின் பிரான்ச் இருக்கு இல்லையா, தாத்தா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச அந்த ஹோட்டல், அங்கே தான் நீ டெய்லியும் போய் வேலை செய்கிற, பாத்திரம் கழுவுற வேலையிலிருந்து சர்வ் பண்ணுற வேலையிலிருந்து டேபிள் கிளீனிங்லேருந்து எல்லா வேலையும் செய்கிறேன், அதுக்கு நான் மாதம் ஒரு சம்பளம் கொடுப்பேன், நான் கொடுக்குற அந்த மாத சம்பளம் 5000 ரூபாவை வச்சு மட்டும்தான் உனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீ வாங்கிக்கணும்,
அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டில் நீ தங்கக்கூடாது. நம்ம ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோட்ரஸ் மாதிரி இருக்கும், அங்கே தான் நீ தங்கிக்கிற. 3 வேளை சோறு இது உனக்கு கிடைக்கும். எப்போ நீ திருந்திட்ட, நீ கரெக்டாக இருப்பேன்னு எனக்கு தோணுதோ அது வரைக்கும் நீ இதை செஞ்சு தான் தீரணும். இல்லை பண்ண மாட்டேன், முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாத்தா கிட்டேயும் அம்மா அப்பா கிட்டேயும் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் விருப்பம், நான் சொன்னதை மட்டும்தான் நீ செய்கிற, இல்லைன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு இருப்பா. இங்கே இவங்களோட ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. லேட் நைட் ஆகிடுது. வெளியே போய் சாப்பிட்டுட்டு என்னை வந்து கம்பெனியில் இறக்கி விட்டுடுங்க பாடி கார்டு, மியாவை கொண்டு உங்கள் வீட்டில் இறக்கி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க கம்பெனியில் ட்ராப் பண்ணிவிட்டு பாடி கார்டு கார் எடுத்துகிட்டு மியாவை ட்ராப் பண்ணலான்னு வந்துட்டு இருக்கிறப்போ வர வழியில் சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் வந்து ஓயங்க சாரை நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அவர் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறப்போ, இல்லை நான்லாம் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணலை, ஓயங்கக்கிட்டே டேலண்ட் இருக்குது, அவருக்கு ஏதோ பண்ணணும்னு தோணியிருக்கு அப்படிங்கிறப்போ, ஆனால் அது நல்ல மாற்றம் தான், அது நீங்கள் கூட இருக்கிறப்ப தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற சமயத்தில் மியாவுக்கு மனசு கேட்காது. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, நாமளும் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா கொஞ்சம் கம்பெனியில் ஒர்க் இருக்கிறதுனால நான் வர்றதுக்கு நைட் லேட் ஆகலாம், இல்லைனா காலையில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓயங்குக்கு சாப்பாடு வாங்கிட்டு எகேன் வந்து கம்பெனிக்கே வராங்க. இவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஓயங் சாப்பிட்டதுக்கு அப்புறமாங்க நைட் எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்படியே சோஃபாவில் படுத்து 2 பேரும் தூங்கி போயிடுவாங்க. அடுத்த நாள் ஓயங் எந்திரிக்கிறவருக்கு தூங்கிட்டு இருக்கிற மியாவை பார்க்குறப்ப பாவமாக இருக்கும். சரி போர்வையை போத்தி விடலாம் அப்படிங்கிறப்போ சேர்மேன் என்ட்ரி கொடுத்துருவாரு. இதை பார்த்துருவாரு. அப்போ கூட ஓயங் அசராம அப்பா ஷ் எழுப்பி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாங்கன்னு கூப்பிட்டு வருவாங்க. அவரு கோவத்தில் ஏன் ஆஃபீஸ் ரூமுக்கு வாடானா அப்படின்னு கூப்பிட்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறப்போ, நேற்று நைட் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், ப்ராஜெக்ட் சம்மந்தமாக தான் ஒர்க் இருந்தது, அதனால அப்படியே தூங்கி போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னடா பேசுகிற, ஒரு பையனும் பொண்ணும் நைட்டு ஃபுல்லாக இப்படி தங்கி ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு, அப்பா முடியும், அதுக்கு மனசில் கொஞ்சம் தெளிவு வேணும் அவ்வளோதான். சரி ஒர்க் பண்ணீங்க, இது வேற யாராவது பார்த்து என்னடா நினைப்பாங்க. சரி அந்த பொண்ணு நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணா தூக்கம் வருது அப்படிங்கிறப்போ, இங்கே ஸ்டாஃபுக்குன்னே தனியாக வந்து ரூம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தா அங்கே போயிருக்கலாம் அப்படிங்கிறப்போ, அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லைப்பா, நாங்கள் அசந்து தூங்கிட்டோம், தூங்க போகிறோம், நம்ம போய் வேறு ரூமில் தூங்கலாங்கிற அளவுக்கு எங்கள் மைண்டு கிடையாதுப்பா அப்படிங்கிறப்போ, இதை பாருடா ஒரு ஃபேண்டசி உலகத்தில் நீ வாழ்ந்துட்டு இருக்க, அதில் உனக்குன்னு ஒரு ரூல் வச்சுருக்க, நீ என்ன வேணா பண்ணலான்னு நினைக்கிற, எனக்கு புரியல, நீ யாரு தான், நீ எப்படி தாண்டா வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காட்டமாக தான் கேட்பாரு. அதான்ப்பா நானும் கேட்குறேன், நான் யார் எப்படி வாழ்வேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாதப்ப நான் எப்படி சொல்ல முடியும், நான் பண்ணுறது சரி அப்படின்னு எனக்கு தெரியற வரைக்கும் நான் யாருக்குமே வந்துட்டு ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா, உங்களுக்கு கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை எதிர்த்து பேசிடுவாரு.